Assalamualaikum. Welcome to Taste of Chennai. எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலோட சிக்னேச்சர் டிஷ் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 1 kg 2 kgலாம் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இந்த தடவை வந்து 1.5 kg மட்டன் பிரியாணி பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் தான் காமிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு மட்டன் பிரியாணி சொன்னாலே மட்டன் வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணிக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அரிசி தான் ஊற வைக்கணும் இல்லையா. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்தியா கேட் கிளாசிக் தான் எப்பயும் போல். இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. 1.5 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1 ஹவருக்கு இது ஊற வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி 150 கிராம், பூண்டு 150 கிராம் ஈக்குவலாக தான் எடுக்கணும். அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதுக்காக ஒரு 3 பீஸ் பட்டை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் வந்து நம்ம அரைக்க போகிறோம். பிரியாணி மசாலா பவுடருக்கு இந்த 3 பொருள் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ பட்டை வந்து நீங்கள் 15 கிராம் எடுத்திங்கன்னா கிராம்பு, ஏலக்காய் 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதில் வந்து ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம வந்து பிரியாணி மசாலா பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். இதை வறுத்து தான் அரைக்கணுன்ட்டு இல்லை, அப்படியே கூட அரைச்சிக்கலாம், நல்லா மனமாக இருக்கும். இதுலேருந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டாலும் கசக்கும். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். பட்டை நான் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பட்டை எடுத்துக்கோங்க. இதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு பட்டை யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் மாறும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கிற பட்டை யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பாதம் ஒரு 10 பீஸ் மட்டும் எடுங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பும் ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. இது சுடு தண்ணியில் ஊற போட்டு தோல் எடுத்துட்டு ரெண்டுமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது பிரியாணிக்கு. இந்த அளவுக்கு கம்மியாக சேர்த்தாலே போதும், நல்லா டேஸ்ட் வரும். அடுத்தது நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. நான் 350 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு பெரிய லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. சின்ன லெமனாக இருந்தால் 2 எடுக்கலாம், ரொம்ப புளிப்பாக இருந்தால் 1.5 லெமன் எடுத்தால் போதும். அடுத்தது நான் இந்தியன் மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனும் 1.5 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து ஈக்குவலாக எடுத்திருக்கேன். 1.5 கிலோ ரைஸ்க்கு 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். மட்டனோட செஸ்ட் பார்ட் அப்படி இல்லைனா மட்டனோட லெக் பார்ட் நீங்கள் வாங்கணும். மட்டன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் தான் பிரியாணியும் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல மட்டனாக பார்த்து வாங்குறது வந்து ரொம்பவே அவசியம். அடுத்தது வெங்காயமோட அளவு 1 கிலோ அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். 1.5 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ அளவுக்கு நீங்கள் வெங்காயம் போடலாம். சில பேர் கேட்குறீங்க ஏன் வெயிட் ஸ்கேல் யூஸ் பண்ணி காட்டுறீங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து நான் தனியாக எங்கள் வீட்டில் செய்யும்போது வெயிட் ஸ்கேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு நான் சொல்லும் போது பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு சொன்னால் தான் உங்களுக்குமே கன்ஃபியூஷன் இருக்காது, உங்களுக்குமே பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு நல்லா புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி காட்டுறேன். வெங்காயம் இந்த ஷேப்பில் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி இப்போ 700 கிராம்ஸ் அளவுக்கு எடுக்கணும். 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்தால் 700 கிராம்ஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. 1 கட் அளவுக்கு மல்லித்தழை, ஒரு பாதி கட் அளவுக்கு புதினா, இதுவும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுவும் ரெடியாக வச்சுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 15 எடுத்திருக்கேன். ஆயில் 380 ml வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வரும் இந்த மெஷர்மெண்ட் கப்பில். அதுக்கப்புறம் நெய் வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்தால் போதும். ஒரு 60 ml வரைக்கும் வரும் நெய். பார்த்தீங்கன்னா ஆயில் 350 ml, நெய் வந்து ஒரு 60 ml. அடுத்தது ரெட் சில்லி பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நார்மலாக வீட்டில் அரைச்ச பவுடர் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ண வேணாம். உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ஷான் பிராண்டோட சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ரெட் சில்லி பவுடர் வந்து கரெக்டாக நான் சொன்ன அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தா வெறும் அந்த ஸ்பைசி டேஸ்ட் மட்டும்தான் வரும், பிரியாணியோட டேஸ்ட் வராது. நம்மளுக்கு வந்து அந்த க்ரீன் சில்லியோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். உப்பு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து தெரியாது உப்பு எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். 8 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் வந்து நான் மசாலாக்காக மட்டும் நான் வந்து சேர்க்குறேன். ரைஸ்க்கு வந்து நம்ம தனியாக சேர்க்கணும். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு. இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், ஒரு சூப்பர் டேஸ்டியான பிரியாணி நம்ம செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம நெருப்பை பற்ற வச்சிடலாம். இந்த தடவை நம்ம மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சு சேர்க்க போகிறோம். இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஷனும் இருக்காது. மட்டன் வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் நிறைய பேர் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆக்குறீங்க. இதில் நான் எடுத்து வச்சுருக்க சால்ட்டில் வந்து 2 டீஸ்பூன் சால்ட் வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னா ஜஸ்ட்டு 2 விசிலுக்கு தான், அதுக்கு மேலே வைக்கவே கூடாது. ஜஸ்ட்டு 2 விசில் வச்சா போதும். என் குக்கரில் வந்து விசில் கிடையாது, நான் 5 to 10 மினிட்ஸ் தான் வைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப வந்து வேக வச்சிடாதீங்க, அப்புறம் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். இப்போது நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம்.
வெங்காயம் எவ்வளோ வதங்கணும்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கணும். நல்லா பொன்னிறம் ஆகணும். எனக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு இதை வதங்கிறதுக்கு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்கிஷ் கலர் வந்திருக்கு இல்லையா, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கணும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் எடுக்கும் இந்த கோல்டன் கலர் வரத்துக்கு. நான் சொன்ன கோல்டன் ப்ரௌன் கலர் இதுதான். இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்ற பொருள் எல்லாமே சேர்க்கணும். இதுக்கு மேலே வெங்காயம் வதக்க வேணாம். ரொம்பவும் வதக்குனீங்கன்னா பிரியாணி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பர்ஃபெக்ட் கலர். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். பிரியாணியோட கலர் பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த கலர் தான் உங்களுக்கு பிரியாணியில் வரும். இந்த மல்லி புதினாலாம் ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இது போட்டதும் பார்த்திங்கன்னா கீழே அடி பிடிக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நான் ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி இதில் இருக்க மட்டன்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சூப் வந்து நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். மட்டன் ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் குக்காக இருந்தால் போதும். இப்போ இந்த சூப்பை எடுத்து வச்சுருங்க. நான் எப்போ சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பை சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம மிளகாய் தூளும் இந்த ஆயிலே சேர்த்துடலாம். அப்போ தான் பிரியாணியில் நல்லா கலர் வரும். இந்த ஆயிலே நம்ம சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் மசாலா கருகாமல் இருக்கும். அடுத்தது தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்தது நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாதாம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டும் சேர்த்துருங்க. இந்த நட்ஸோட பச்சை வாசனை போகணும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க அந்த மட்டனையும் சேர்த்துடலாம். மட்டன் 50% தான் நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தம் போடும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து குக் ஆயிரும். இப்போ இந்த மசாலா எல்லாமே மட்டனில் கொஞ்சம் நல்லா ஏறணும். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பிரியாணி மசாலா நம்ம சேர்த்துக்க போகிறோம். வேறு எந்த மசாலாவுமே இதில் கிடையாது. ஜஸ்ட்டு சில்லி பவுடரும் இந்த பிரியாணி மசாலா பவுடரும் மட்டும் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸும் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மட்டன் சூப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. இது சேர்க்குறது ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. எல்லா டேஸ்ட்டுமே இதில் தான் இருக்குது. இப்போது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்கு நான் சேர்த்துருந்தேன். இப்போ திரும்ப ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இதில் சேர்க்குறேன். இப்போ இது கொதிக்கட்டும், மூடி வச்சுருங்க. நம்ம ரைஸ் ரெடி பண்ணலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நான் 4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் உப்பு வந்து கொஞ்சம் வந்து நம்ம உப்பு கரிக்கிற மாதிரி வந்து சேர்த்துக்கணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் அரிசி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த அரிசி எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னா ஜஸ்ட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. அரிசி வந்து வெந்த மாதிரியே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 50% மட்டும்தான் வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடித்தாதான் பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். அரிசி வடித்து எனக்கு செய்ய தெரியல, எனக்கு வந்து டேரெக்டாக மட்டன்லேயே அரிசியும் சேர்க்கணுன்னா அதுவும் நீங்கள் செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1:2 ரேஷியோவில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி வடிச்சிடலாம். வடித்ததுக்கு அப்புறமா இப்போ உடனே நம்ம மசாலாவில் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மட்டனும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எதுவுமே குறையில, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இருக்கிற தண்ணியிலே இந்த மசாலையில் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துடணும். இப்போது அரிசி சேர்த்ததுக்கப்புறமா பொறுமையாக வந்து இந்த மசாலாவோட இந்த அரிசி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியில் மசாலா இருக்கும். ஸோ பொறுமையாக அந்த மாதிரி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து தண்ணி இருக்கணும். அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இன்றைக்கி ஈதுன்றதால கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறேன், கலர்ஃபுல்லாக. நம்ம ரெகுலராக செய்கிற பிரியாணியில் கலர் வந்து சேர்க்குறதில்ல. எப்பயாச்சும் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனில் மட்டும்தான். இப்போது ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ஹை ஃப்ளேமில் இதில் வந்து தம்மில் போட்டிருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடியில் பழைய தோசைக்கல் வச்சுட்டு இதுக்கு மேலே வெயிட்டை வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். வாவ், பாருங்கள் அரிசி எப்படி நிற்கிது. நான் சொல்லவே வேணாம் எப்படி இருக்குது பிரியாணி அப்படின்னு, உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடியில் நிறைய மசாலா இருக்கும். ஸோ நம்ம கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வரும் பிரியாணி. டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்னோடய பிரியாணி டேஸ்ட் பண்ணாங்க அத்தனை பேரும் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிரியாணி டேஸ்ட் வந்து நீங்கள் வெளியில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலுமே கிடைக்காது. ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
முஸ்லீம் ஸ்டைல் ஆத்தென்டிக் சென்னை பிரியாணி. இந்த தடவை நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த வித கன்ஃபியூஷனுமே இருக்காதுன்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பார்ட்டி ஃபேமிலி கெட் டுகெதர்னால் இந்த ரெசிபியை நீங்கள் என்னை நம்பி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம். நான் 100% அதுக்கு கேரண்டி. இந்த சேம் ரெசிபி நான் சிக்கன்லேயுமே போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம வாழை இலையில சர்வ் பண்ணிடலாம். முட்டை, அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி வேறு லெவலில் இருக்கும். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் டபுள் கா மீட்டா எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, ஆல்ரெடி போட்டது தான். அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் வச்சுருக்கேன். இப்போ நல்லா சுட சுட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. தமிழ் தெரியாதவங்களும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ரெசிபி வேணும் அப்படின்னு. இந்த பிரியாணி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட அந்த ஃபீல் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னையில் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.